சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் இடையே நடந்த 18வது IPL லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் பேட்டிங்கின் போது தோனியின் ரன் அவுட் முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. 13வது ஓவரின் 4வது பந்தை வீசினார் ஜடேஜா. பேட்ஸ்மேன் ராகுல் பந்தை அடித்துவிட்டு ஒரு ரன் ஓட அடி எடுத்து வைத்தார். ஆனால் பந்து மெதுவாக தோனியின் பக்கவாட்டில் சென்றது. தோனி வேகமாக செயல்பட்டு பந்தை எடுத்து ஸ்டம்பை நோக்கி மின்னல் வேகத்தில் அடித்தார். பந்தும் ஸ்டம்பில் அடித்தது. ஆனால் பேல்ஸ் கீழே விழவில்லை. இதற்குள் ராகுல் மீண்டும் கிரீஸுக்குள் நுழைந்தார். பேல்ஸ் கீழே விழாததால் தான் அவுட் இல்லை என அம்பையரிடம் கூறினார் ராகுல். எனினும் அம்பையர் ரிவ்யூ பார்க்க கோரினார். ரீப்ளேவில் பேல்ஸ் மேலே எழும்பவில்லை என தெரிந்தது. அதனால் நூலிலையில் ரன் அவுட் ஆவதில் இருந்து தப்பினார் ராகுல். தோனியிடம் தப்பிய ராகுல் அரை சதம் அடித்தார். ஆனால் பஞ்சாப் அணி இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை. அதற்கு காரணம் ராகுல் தான். ராகுலும் சர்ஃப்ராஸ் கானும் இணைந்து மிக பொறுமையாக ரன் சேர்த்து கடைசி 3 ஓவர்களில் 46 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைக்கு அணியை எடுத்து சென்றனர். எனினும் அவர்களால் ரன் ரேட் அழுத்தத்தை மீறி ரன் குவிக்க முடியவில்லை. அதனால் பஞ்சாப் அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. ஒருவேளை 13வது ஓவரில் தோனியின் ரன் அவுட்டில் ராகுல் வெளியேறியிருந்தால் டேவிட் மில்லர் அதிரடியாக ஆடி அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். எப்படியோ பேல்ஸ் கீழே விழாமல் போக பஞ்சாப் வீரர் ராகுல் செமையாக பேட்டிங் ஆடி சென்னையை வெற்றி பெற வைத்து விட்டார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.